Hi friends, welcome to Diaries. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிளான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாசுமதி ரைஸ் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல நல்லா ஒரு 1.5 லிட்டர் பக்கம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சாதம் வந்து நல்லா உதிரியா வரும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பாசுமதி ரைஸை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 பாகம் வெந்ததும் நம்ம அரிசியை நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த டைமில் வடிச்சிடலாம். சாதத்தை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா உதிரியாக இருந்ததுன்னா தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போது ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக குடமிளகாய், ஆரஞ்சு கலர், பச்சை கலர், சிவப்பு கலர் 3 குடமிளகாய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக முட்டைக்கோஸ், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மீதம் இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறிகளை ரொம்ப வதக்க வேண்டாங்க. அது சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா க்ரன்ச்சியாக இருக்காது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணால் போதுங்க. ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். இந்த டைமில் நல்லா 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். அப்படியே 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம்லாம் உடச்சிடாமல் அப்படியே ரொம்ப லைட்டாக கிளறி விட்டிங்கனாலே போதும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணால் நம்ம லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாம்.